சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என பெயர் சூட்டப்படும் என்றும் தமிழகத்திற்கு வந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இத்தேர்தலில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் வேறு கூட்டணியால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்றார். இந்த கூட்டணி 40 புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலேயும் வெற்றி பெறப் போகிறது. மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறது. அது மட்டுமல்ல, 21 சட்டமன்ற தொகுதிகளையும் நாம் கைப்பற்றப் போகிறோம் இந்த கூட்டணி. அதனாலே அதற்கு கைகோர்த்து கொண்டு அயராது பாடுபட போகின்ற வீரர்களே, வீராங்கனைகளே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. ராஜீவ் வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரை விடுவிக்க வேண்டும், நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை டாக்டர் ராமதாஸ் வழங்கினார். நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தீய சக்திகளை அகற்ற அமைக்கப்பட்ட வெற்றி கூட்டணிக்கு கூடிய எழுச்சி கூட்டத்தை பார்த்து எதிர்க்கட்சிகளின் அடிவயிறு கலங்கி இருக்கும் என்ற துணை முதல்வர், இந்திய நாட்டின் நன்மைக்காக மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என நாடே சொல்கிறது என்றார். எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளரை சொல்லும் தைரியம் இல்லை என்றார். சென்னையில் ராகுலை பிரதமர் என கூறிய ஸ்டாலினுக்கு அதை கொல்கத்தாவில் கூற கெத்தில்லை என்றார். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் வந்தவர்கள் நாங்களும் தவறு செய்ய மாட்டோம், தவறு செய்வருடன் சேர்ந்து செயல்படவும் மாட்டோம். தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் நாட்டுடைய பாரத பிரதமராக வேண்டும். அதற்காகத்தான் நாம் வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் என்ன முடிவெடுத்திருப்பாரோ அந்த முடிவைத்தான் அவருடைய விசுவாச தொண்டர்களாகிய நாங்களும் முடிவெடுத்திருக்கின்றோம். முன்னதாக தன் முன்னுரையில் பேசும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்றும் துணை முதலமைச்சர் வாய் தவறுதலாக குறிப்பிட்டார். அவர்கள் கூட்டணிக்கு வருவர் என்ற எதிர்பார்ப்பில் தயாரிக்கப்பட்ட உரையை தவறுதலாக வாசித்தார். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நபர் பிரதமர் மோடி என்றும் நாட்டை வலிமையாக நிர்வகிக்கக்கூடிய தகுதியும் 130 கோடி மக்களை பாதுகாப்பாக வழிநடத்திச் செல்லும் தகுதியும் படைத்தவர் மோடி என்றதுடன் அண்டை நாட்டின் சதியை முறியடிக்கும் திறமையும் மோடிக்கு மட்டுமே உண்டு என்றார். 130 கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு வலிமையான திறமையான இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். ஏனென்று சொன்னால் நாம் இங்கெல்லாம் பத்திரமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே இந்திய நாட்டை ஆளக்கூடிய வலுமிக்க பிரதமர் இருக்கின்ற காரணத்திலே நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி திறமையான வலிமையான இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இறுதியாக பேசிய பிரதமர் மோடி, எம்பியான நான் காஞ்சி வந்துள்ளேன் என்றும் நம் உறவு வலிமையானது என்றும் கூறினார். தொன்மை வாய்ந்த தமிழை புகழ்ந்தவர் ஜெயலலிதா கனவு கண்டபடி தமிழகத்தின் தொடர் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். ஏழை மக்களுக்காக வாழ்ந்து மக்கள் மனதில் கோலோச்சிய எம்ஜிஆரின் சிலையை திறந்து வைத்ததில் பெருமை என கூறிய மோடி, யாழ்ப்பாணம் சென்ற முதல் பிரதமர் என்ற பெருமை எனக்குண்டு என்றும் தெரிவித்தார். சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் வைக்கப்படும் என்றும் தமிழகத்திற்கு வந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியாவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அறிவித்தார். Today, I am happy to share 2 things with you. We decided to rename the Chennai Central Station after the great MGR. We are also seriously thinking about ensuring that flights
to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. மீண்டும் பிரதமராக வாய்ப்பு தாருங்கள் என்றும் பிரதமர் கூறினார். இதனிடையே பிரதமர் மோடியின் தமிழக வருகையினை ஒட்டி தற்பொழுதும் கோ பேக் சாடிஸ் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆனது. பொதுக்கூட்டத்திற்கு பிறகு கூட்டணியை இறுதிப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிளாம்பாக்கத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது, கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி பங்கேற்ற கூட்டத்திற்கு வந்தவர்களுக்காக போக்குவரத்தை திருப்பிவிட்டதால் செங்கல்பட்டில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வரை போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. காஞ்சிபுரம், புதுச்சேரி, திருக்கழுங்குன்றம் அருகே செல்பவர்களை தொடர்பே இல்லாமல் புது வழிகளில் மாற்றிவிட்டதால் செங்கல்பட்டு மற்றும் சுற்று வட்டாரங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நெரிசலை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறினர். இந்த போக்குவரத்து நெரிசலால் பள்ளி கல்லூரி சென்றோர், நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதிமுகவுடன் பேசிக்கொண்டே திமுகவுக்கும் கூட்டணி தூது அனுப்பியது தேமுதிக இடமில்லை என திமுக நிராகரித்த நிலையில் அதிமுகவும் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது தேமுதிக. இன்று காலை முதல் மாலை வரை தேமுதிகவை முன்வைத்து நடந்த அரசியல் நகர்வுகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக சென்றிருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கலைபரம் தொடங்கிய நிலையில் சென்னை திரும்பினார். அன்றைய நாள் முதலே தேமுதிகவை தங்களது கூட்டணிக்குள் இழுக்க பாஜகவும் அதிமுகவும் முயற்சித்தது. முதலில் பாஜக நிர்வாகிகள் மட்டுமே விஜயகாந்தை சந்தித்து பேசிய நிலையில் அடுத்ததாக அதிமுக நிர்வாகிகளும் அவரது வீடு தேடி சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. பாமகவுக்கு ஈடாக 7 தொகுதிகள் வேண்டும் என்பதில் தேமுதிக பிடிவாதம் பிடித்ததும் 4 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முடியும் என அதிமுக திட்டவட்டமாக கூறி வந்ததுமே இழுபறிக்கு காரணம். இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற வேண்டும் என்பதால் காலை முதலே தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது. சாலிகிராமத்தில் உள்ள வீட்டிலிருந்து கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்திற்கு சென்ற விஜயகாந்த் வழக்கம் போல் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கூட்டணி தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்தார். அதே சமயம் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்ப மனு தாக்கலும் நடைபெற்றன. இது ஒருபுறம் இருக்க, கிளாம்பாக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் மற்ற கூட்டணி தலைவர்களின் கட் அவுட் இடம்பெற்றிருந்த நிலையில் ஒரு இடத்தில் மட்டும் வெறுமனே சாரம் மட்டும் கட்டப்பட்டிருந்தது. இதனால் கூட்டணி உறுதி செய்த பிறகு அந்த இடத்தில் விஜயகாந்த் கட் அவுட் வைக்கப்படும் என கூறப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் பொதுக்கூட்ட மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் விஜயகாந்தின் படம் இடம்பெற்றிருந்தது. இதனால் கூட்டணி உறுதியாகிவிடும் என எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த நிலையில் அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு நிர்வாகிகளான அமைச்சர்கள் தங்கமணி, SP வேலுமணி ஆகியோர் விமான நிலையம் அருகே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தங்கியிருந்த ஓட்டலுக்கு விரைந்தனர். அடுத்த சில நிமிடங்களிலேயே தேமுதிகவின் துணைச் செயலாளர் LK சுதீஷ் தலைமையிலான குழுவும் ஓட்டலுக்கு வந்தது. ஆனால் ஓட்டலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் தேமுதிக பிடிவாதமாக இருந்ததால் பேச்சுவார்த்தை இழுபறி என்றே தகவல் வெளியானது. ஒருபுறம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டிற்கு தேமுதிகவின் மற்றொரு குழு விரைந்தது. ஒரே நேரத்தில் அதிமுகவிடமும் திமுகவிடமும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. இப்படி சாமர்த்தியமாக ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பலனும் இல்லை. ஹோட்டலில் பியூஷ் கோயல் மற்றும் அதிமுக அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த LK சுதீஷ் அதிமுக உடனான பேச்சுவார்த்தை தொடரும் என்றே கூறினார். அதாவது இன்னும் கூட்டணி பேசினே இருக்கும், தொகுதி இன்னும் முடியவால, எண்ணிக்கை முடியவாகல. இதெல்லாம் முடிஞ்ச உடனே இன்னும் பிஜேபி கூட்டம் இன்னும் மோடி அவர்கள் தமிழகத்தில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 வாட்டி வரப்போறாரு. இன்னும் கண்டிப்பாக அந்த மீட்டில் கண்டிப்பாக கலந்து கொள்வாங்க. மறுபுறம் திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்திக்க சென்ற தேமுதிக நிர்வாகிகளுக்கும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. தேமுதிக தாமதமாக வந்திருப்பதாக கூறிய துரைமுருகன் தமது தலைவரும் ஊரில் இல்லை, அவர்களுக்கு கொடுப்பதற்கும் சீட் இல்லை என தெரிவித்தார். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி உங்களோடு வர விருப்பப்படுகிறோம். எங்களுக்கு நீங்கள்
சீட்டு தர வேண்டும் என்று கேட்டார். எங்கள் தலைவர் ஊரில் இல்லை, 2வது சீட்டு கொடுப்பதற்கு எங்களிடத்தில் சீட்டு இல்லை, எல்லோருக்கும் கொடுத்து விட்டோம். ஆக நீங்கள் எங்களிடத்தில் வருவதாக முதல் சொன்னீர்கள், அங்கே போகிறீர்கள், அப்படி இப்படி பேசிக்கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டேன். பிறகு நான் அவரோடு பேசி முடித்துவிட்டு எங்களிடத்தில் போதிய சீட்டிலை கொடுப்பதற்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் பொதுக்கூட்ட இடத்தில் விஜயகாந்துக்காக காலியாக வைக்கப்பட்ட இடத்தில் தமிழிசை கட் அவுட் அவசரமாக வைக்கப்பட்டது. பொதுக்கூட்ட மேடையில் இருந்த விஜயகாந்தின் புகைப்படமும் அகற்றப்பட்டது. தமிழகத்தில் 10,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியும் அர்ப்பணித்தும் வைத்தார். சென்னை அருகில் உள்ள கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பின்னர் விக்கிரவாண்டி சேத்தியாந்தோப்பு 4 வழிச்சாலை, சேத்தியாந்தோப்பு முதல் சோழபுரம் வரை 4 வழிச்சாலை, காரப்பேட்டை முதல் வாலாஜாபேட்டை, சோழபுரம் முதல் தஞ்சாவூர் வரை 4 வழிச்சாலை என 5,010 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 5,150 கோடி மதிப்பிலான சென்னை அருகில் 800 இயற்கை எரிவாயு முனையத்தையும் அர்ப்பணித்தார். அத்துடன் ஈரோடு, கரூர், திருச்சி மற்றும் சேலம், கரூர், திண்டுக்கல் பிரிவுகளில் நடைபெற்று முடிந்த ரயில் மின்மயமாக்கல் திட்டத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மக்களவைத் தேர்தலில் சிறு சிறு கட்சிகள் பிரதான கட்சிகளுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் மூவர் கூட்டணி எனப்படும் முக்குலத்தோர் புலிப்படை, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, மனிதநேய ஜனநாயக கட்சிகளும் 3 விதமான கருத்துக்களை தெரிவிக்கின்றன. அதிமுகவிலிருந்து தினகரன் பிரிந்தபோது அதிமுகவுக்கு எதிராகவும் தினகரனுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வந்த மூவர் கூட்டணி மீண்டும் அதிமுகவுக்கே ஆதரவு தெரிவித்து வந்தது. இந்நிலையில் தற்போது 3 கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து மாறியுள்ளனர். அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ள கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு பாஜகவை மட்டும் ஆதரிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். அண்ணன் மோடியுடைய அரசு தொடர்ந்து எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வந்திருக்கிற சூழ்நிலையில் பாஜகவை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஆதரிக்காது. அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு, அதை நம்ம தொடர்ந்து அதில் உறுதியாக இருக்கிறோம். அது பாஜக போட்டியிடுகிற 5 தொகுதிகளில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அவர்களுக்கு ஆதரவளிக்காது. ஏனைய தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகளுக்கு எப்படி நிலைப்பாடு எடுக்கிறது குறித்தும் விவாதத்தில் இருக்கு. இதேபோல் மூவர் கூட்டணி எம்எல்ஏக்களில் ஒருவரான தமீமுன் அன்சாரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தேர்தல் அரசியல் களங்களிலே அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப நிர்வாகங்களுடைய முடிவுகளுக்கு ஏற்ப செயல்படுவோம் என்று ஏற்கனவே பேசியிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இப்போது மனிதநேய ஜனநாயக கட்சி வெளிப்படைத்தன்மையோடு அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற கருத்திலே மக்களை அணுகியிருக்கிறது. பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில்தான் முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாசும் இருப்பதாக தமீமுன் அன்சாரி தெரிவித்தார். முக்குலத்தோர் புலிப்படையுடைய தலைவர் தோழர் கருணாஸ் அவர்கள் இதுவரை நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை, நிச்சயமாக வகுப்புவாத சக்திகளை நான் கண்டிப்பாக எதிர்ப்பேன் என்று கூறியிருக்கிறார். இதற்கேற்ப தேர்தல் தேதி அறிவித்த பின்னரே தமது நிலைப்பாடு பற்றி தெரிவிக்கப்படும் என முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் அந்தந்த கட்சிகளின் கொள்கையின் அடிப்படையிலேயே தனித்தனியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் மூவரும் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பத்தின் தாக்கம் இயல்பான அளவை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருந்ததாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன நிலையில் கோடைக்கு முன்பாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தமிழக பகுதிகளுக்கு கிழக்கில் இருந்து வரும் காற்று கொஞ்சம் குளிர்ந்த தன்மையில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆனால் கிழக்கு திசை காற்று நிலப்பரப்பு பகுதிகளுக்கு வருவது குறைந்துள்ளதாகவும், மாறாக வடமேற்கு திசை காற்று வெப்பமான சூழலில் தமிழக பகுதிகளை நோக்கி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியால் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், சேலம், நாமக்கல் மற்றும் தர்மபுரி, திருச்சி, மதுரை, ஈரோடு, திருப்பூர், கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று அனல் காற்று வீசியதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பான அளவை விட 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகரில் நடைபெற்று வரும் திமுக தென்மண்டல மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். PS குமாரசாமி ராஜா அவர்கள், நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த 2 பெருந்தலைவர்களை தந்த மாவட்டம் தான் இந்த விருதுநகர் மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கு இன்னொரு பெருமை உண்டு. தமிழக அரசினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய அந்த கோவில் கோபுரம் அது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தது என்பதையும் மறந்துவிட முடியாது. ஏன் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாய் தமிழ்நாடாம் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 78 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மறைந்தாரே தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் பிறந்த மாவட்டமும் இந்த விருதுநகர் மாவட்டம்தான். இத்தகைய அரசியல் பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் நின்று நம்முடைய அரசியல் பிரச்சாரத்தை, தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைக்கு தொடங்குகிறோம் என்று சொன்னால் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன், புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று சென்னைக்கு அருகில பாரத பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. அப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுகிற நேரத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியை பார்த்து சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியை பார்த்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு போயிருக்கிறார். மோடி அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே, நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சி என்பது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலேயே, அதை தொடர்ந்து சோனியா காந்தி அவருடைய காலத்திலேயே, இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இடையிடையில அதற்கான வாய்ப்பு அமையக்கூடிய சூழலை அமையவில்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து பல நேரங்களில் தேர்தல் காலத்திலே மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு, தமிழகத்திற்கு, ஏன் இந்தியாவிற்கு வரக்கூடிய ஆபத்து நெருங்குகிற நேரங்களெல்லாம் நாம் தொடர்ந்து அவர்களுடைய கைகோர்த்திருக்கிறோம். ஆக சந்தர்ப்பவாதம் என்று சொல்லுகிறீர்களே, நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, அது எந்த தலைப்பிலே நாங்கள் அழைப்பது? குட்கா ஊழல் இருக்கிறது, சிபிஐயில உன்னுடைய விவகாரங்கள் எங்கள் கையிலே சிக்கியிருக்கிறது, இன்கம் டாக்ஸ், ஐடி, வருமான வரித்துறை, அந்த வருமான வரித்துறையின் மூலமாக பல ரகசியங்கள் எங்கள் கையிலே சிக்கியிருக்கிறது, அமலாக்கத்துறையின் மூலமாக பல ஊழல்கள் எங்கள் கையில் அகப்பட்டிருக்கிறது, பல்வேறு வழக்குகள், கொடநாடு விவகாரம் இருக்கிறது. ஆகவே இவைகளை எல்லாம் வைத்து மிரட்டி, அச்சுறுத்தி,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, இது எந்த அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை பிரதமர் மோடி அவர்கள் தான் விளக்கிட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக மிரட்டி அச்சுறுத்தி அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா, நாடு முன்னேற வேண்டும் என்ற உணர்வோடு எங்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா என்கிற அந்த கேள்வியைத்தான் நான் இந்த மேடைகளில் நின்று மோடி அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அதே கூட்டத்தில், அதே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் சொல்லுகிறார், மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியா வளம் பெற்றுவிடும். நான் கேட்கிறேன், வந்துவிட்டால் ஏற்கனவே 5 வருஷமா இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் யார்? மோடி அவர்கள் தானே. 5 வருஷமா எந்த வளர்ச்சியும் இந்த தமிழ்நாட்டுக்கல்ல இந்தியாவுக்கே வர முடியாத நிலையில, ஆக அவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியாவுக்கு வளர்ச்சி வந்துவிடும் என்று ஓபிஎஸ் பேசுகிறார் என்றால், அத்தோடு அவர் நிறுத்தற இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார். இதுதான் மிக மிக ஆச்சரியமான விஷயம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பிஜேபியோடு தான் கூட்டணி வைத்திருப்பார். அந்த புழுகு ஆகாச புழுகு என்று சொல்லுவார்களே. நான் கேட்கிறேன், கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அன்றைக்கு மக்களிடத்தில் எடுத்து வைத்த பிரச்சாரம் என்ன? மோடியா லேடியா? பிரச்சாரம் நடக்கலையா? ஆக அடுத்து வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடியா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய லேடியா, ஜெயலலிதா என்கிற லேடியா என்ற கேள்வியை வைத்துத்தானே பிரச்சாரம் நடந்தது. விருதுநகரில் நடைபெற்று வரும் திமுகவின் தென்மண்டல மாநாட்டில் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணிகள் தயாராகி வருகின்றன. இதில் திமுக தலைமையிலான கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தொகுதிகளை அடையாளம் காணும் பணி 7ஆம் தேதி முதல் தொடங்கும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் பரப்புரையை தொடங்குவதற்கான பொதுக்கூட்டம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பரப்புரையை தொடங்கி வைக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்குமாறு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் கட்சியினர் விடுத்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதேபோல் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் ராகுல் காந்தி பங்கேற்கும் முதல் தேர்தல் பரப்புரை கூட்டம் என்பதால் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து திமுக கூட்டணியின் தேர்தல் பரப்புரை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த ரஃபேல் ஒப்பந்தம் குறித்த ரகசிய ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரான்சில் இருந்து இந்திய விமானப்படைக்கு 126 ரஃபேல் விமானங்கள் வாங்க போடப்பட்ட ஒப்பந்தத்தை மாற்றி 36 ரஃபேல் விமானங்கள் வாங்க மத்திய பாஜக அரசு முடிவு செய்தது. இது பற்றிய விவரங்களை ஆங்கில நாளிதழ் ஒன்று ஆதாரங்களுடன் அண்மையில் வெளியிட்டது. இது தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், எஸ்.எஸ். கவுல், கே.எம். ஜோசப் ஆகியோர் அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் மிகவும் உச்சகட்ட பாதுகாப்பான ஆவணங்கள் திருடப்பட்டதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது. இதனை கேட்ட தலைமை நீதிபதி ஆவணங்கள் திருடப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேட்டார். ஆவணங்கள் திருட்டு தொடர்பாக தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் அட்டர்னி ஜெனரல் கே. வேணுகோபால் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு ரகசியங்களை வெளியிட்டு சட்டத்தை அந்த பத்திரிகை மீறியுள்ளதாகவும் வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார்.
மேலும் இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக உள்ள தனியார் பத்திரிகை மற்றும் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதனிடையே ரஃபேல் ஊழல் விவகாரம் தொடர்பாக ஆவணங்களை நாங்கள் திருடவில்லை எனவும் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கில்தான் நாங்கள் ஆவணங்களை வெளியிட்டோம் என்று இந்து பத்திரிகை குழும நிர்வாகி என் ராம் கூறியுள்ளார். மேலும் தாம் எதையும் சட்டத்திற்கு புறம்பாக செய்யவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை 2019ஆம் ஆண்டுக்கான உலக பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை உலக பணக்காரர்கள் பட்டியலை வெளியிடுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியலில் இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானி 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். கடந்த ஆண்டு வெளியான உலக பணக்காரர்கள் பட்டியலில் 19வது இடத்திலிருந்த ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி 13ஆம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். கடந்த ஒரு ஆண்டில் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 25% அதிகரித்து 3,55,000 கோடி ரூபாயாக உள்ளது. உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் அமேசான் நிறுவன தலைவர் ஜெஃப் பெசோஸ் 9,30,000 கோடி ரூபாய் சொத்துக்களுடன் தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தில் நீடிக்கிறார். மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் 6,85,000 கோடி ரூபாய் சொத்துக்களுடன் 2வது இடத்திலும் 5,85,000 கோடி ரூபாய் சொத்துக்களுடன் தொடர்ந்து 3வது இடத்தில் முதலீட்டாளரும் அமெரிக்க தொழிலதிபருமான வாரன் பஃபெட் இருக்கிறார். கடந்த ஆண்டு 5வது இடத்திலிருந்த ஃபேஸ்புக் நிறுவன தலைவர் மார்க் ஜக்கர்பர்க் இந்த ஆண்டு 8வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 51 இடங்கள் முன்னேறி 715வது இடத்தில் உள்ளார். ட்ரம்பின் சொத்து மதிப்பு கடந்த ஆண்டிலிருந்த அதே 22,000 கோடி ரூபாயாகவே தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. HCL நிறுவனர் ஷிவ் நாடார் 82வது இடத்திலும் ஆர்சிலார் மிட்டல் நிறுவனத்தின் தலைவர் லட்சுமி மிட்டல் 91வது இடத்திலும் உள்ளனர். ஏர்டெல் நிறுவன தலைவர் சுனில் மிட்டல் 244வது இடத்திலும் பதஞ்சலி நிறுவனத்தின் நிறுவனர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா 365வது இடத்திலும் உள்ளனர்.